பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களால் பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy and happy to see all my Facebook friends through this live video. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோடு நேரம் என்று அந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Every Thursday we have a time with Jesus. இயேசுவோடு கூட அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான வேலைக்காக நன்றி. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பல செய்திகளை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். இன்றைக்கும் the God of quality, hallelujah, தேவன் சிறந்தவர் அல்லது ஒரு என்ன சொல்லுகிறது சொன்னா ஒரு சிறந்த தேவன் என்று சொல்லலாம், அல்லது ஒரு குவாலிட்டியான ஒரு தேவன் என்று சொல்லி அந்த தலைப்பு, ஒரு தரமான தேவன் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வர விருப்பப்படுறாங்க. வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மத்திய 5:48 வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறதை போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை என்னத்தை நமக்கு குறிக்கிறதுன்னு சொன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு பூரண சர்க்குணர் அல்லது ஒரு தரம் நிறைந்தவராக, குறை இல்லாதவராக, பழுதற்ற இல்லாதவர்களாக அவர் இருந்தார் என்று நம்ம வேதத்தில் இந்த வசனத்தின் மூலமா பார்க்கலாம். அன்பானவர்களே, we can see through this word our Father who is in heaven is a perfecter, hallelujah, அவர் பூரணமான தேவன் என்று வேதத்துல பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவனுடைய ஊழியர்களே, அன்பான விசுவாசிகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்தில் அன்பான தேவன் நமக்கு தெரியும், சமாதானமான தேவன் என்று தெரியும், மன்னிக்கிற தேவன் என்று தெரியும். அதே தேவனை பத்தி வேதம் நல்லா கவனிங்க. வேதத்துல அவர் என்ன தரமான தேவன் என்று சில இடங்களில் எங்கேயும் போடவில்லை அன்பானவர்களே. ஆனா அதுக்கு மாறாக அவர் மகிமையானவர், அவர் சிறந்தவர், அவர் வல்லவர் என்று நாம் வேதத்தை we cannot see in the Bible. He is the God, the quality God. We cannot see, but Bible says he is an excellent God, he is the best God. அவர் சிறந்தவரோ மகிமையானவரும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுல ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு இடத்துல வேதத்துல ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தின் மூலமாக அந்த வார்த்தை எப்படி சிறந்த தேவன், எப்படி அவர் குவாலிட்டியா இருக்கிறார் என்பதை காட்சி கொடுத்து ஜெபிக்க ஆசைப்படுகிறார். நல்லா கவனிங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் எப்படி அவர் சிறந்தவராய் இருந்தார், தரமானவராய் இருந்தார் என்பதை நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள், மீதியானர்கள் அந்த இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லு 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தரே மீதியானுடைய கையில் அவர்கள் ஒப்பு கொடுத்தார் என்று 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்துல பார்க்கும் போது அந்த மீதியானருக்கு பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்தை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, அதே 7ஆம் அதிகாரத்துல வரும்போது கர்த்தராகிய தேவன் இந்த மீதியானவர்களை அவருடைய அந்த வேதத்தில் நம்ம பார்க்கும் போது கிதியோன் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போதோ, அவர்களுக்கும் அந்த மீதியார்களுக்கும் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணும் போதோ தேவன் நடத்தின காரியங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இந்த யுத்தத்துக்காக போறாங்க. நீங்க 3ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 32,000 பேர் போறாங்க அன்பானவர்களே ஒரு யுத்தத்துக்காக. இஸ்ரவேலர்கள் 32,000, the people of Israel they went against the
camp of Midianites. 32,000 people. Hallelujah. 32,000 பேர்கள் அந்த யுத்தத்துக்கு போறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல தான் ஜனங்களை தரம் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் நம்முடைய தேவனுடைய அந்த தரம் என்னதென்று பைபிள் சொல்லுகிறது. அந்த இடத்துல தான் தேவனுடைய தரம், தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 36,000 பேர் இருந்தவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 36,000 பேர்ல உனக்குள்ள இருக்கிற ஜனங்களில நிறைய பேருக்குள்ள குவாலிட்டி இல்ல, தரம் இல்ல. அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னா, நான் அவங்கள பிரித்து எடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் அந்த கிதியோனுக்கு சொல்லும் போது கிதியோன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அதுல 22,000 பேர் அன்பானவர்களே பின்னோக்கி போய்விட்டார். யார் அவர்கள்? பயப்படுவர்கள். ஹல்லேலூயா. யார் அவர்கள்? திகிலுள்ளவர்கள். யார் அவர்கள்? வீணாய் பயப்படுகிறவர்கள். 22,000 people went back to the home. Hallelujah. Only the 10,000 people are stayed with Gideon. 10,000 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் மீண்டும் என்ன தெரியுமா செய்றாரு? இந்த ஜனமும் அதிகமா இருக்கிறது, இவர்களுக்குள்ளே இன்னும் தரமானவர்கள் இருக்கிறார்கள் என்று கிதியோனுக்கு சொல்லிட்டு சொல்றார். 4ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன செய்தாலும் வேறு பிடித்து விட்டார். 2வது நீங்க பார்க்கும் போதோ ஆண்டவர் அவர்கள் பரீட்சை பார்த்தார். ஹல்லேலூயா. பயப்படுவர்கள் எல்லாம் ஆண்டவர் பிரித்து எடுத்து விடுவார். 2வது பாருங்க, பரீட்சை பார்த்தார். God tested them. எப்படி என்ன சொன்னா, மீதி இருக்கிற 10,000 போகும்போது சொல்றாரு, இது கூட தாசி ஜனம், இவங்களில் குவாலிட்டியான பீப்பிள், தரமான ஜனங்களை நான் பிரித்து எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கும் போதோ கிதியோன் இடத்துல சொல்றாரு, நீ ஒரு தண்ணீர் அண்டல போய் யார் நாய் மாதிரி தண்ணீர் நக்குகிறார்களோ அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலியமாய் பெரிய வெற்றியை நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது 9,700 பேர் பின்னாடி போய் விட்டார்கள். அன்பானவர்களே, 300 பேரை வைத்து இந்த மீதியானவர்களுக்கு விரோதமாக தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய ஊழியர்களே, அன்பான சபை விசுவாசியை யாரா இருந்தாலும் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, 32,000 பேரில் தொடங்கின ஜனங்கள் முடிவில் 300 பேரை வைத்து தேவன் கொடுத்தார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறா? இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், எங்க சபை மெகா சபை நல்லது, எங்க சபையில 1000 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்க சபையில 2,000 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு மகிமை. என்னிடத்துல ஊழியர் 500 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த கிதியோன் மூலமாக தரம் பார்த்த தேவன் நம்முடைய ஊழியர்களை தரம் பார்த்தால் எத்தனை பேர் நினைப்பார்கள்? யோசித்து பாருங்க. We should understand our God is a quality God. Hallelujah. He is not a quantity God. He is a God of quality. அவர் லக்கை பார்க்கிற தேவன் அல்ல, குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கிறதுன்றது அல்ல, குவாலிட்டியை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க சபை விசுவாசிகளுக்குள்ள எத்தனை பேர் தரமானவர்கள் இருக்கிறார்கள்? பயப்படுவர்கள் கிதியோன் காலத்தில் இருந்ததை போல பயப்படுவர்கள் இருக்கிறார்களா? நடுங்குகிறவர்கள் இருக்கிறார்களா? யுத்தத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? யுத்தத்தை பார்த்து பின்னால போறவர்கள் இருக்கிறார்களா? யோசித்து பாருங்க. அடுத்து 2வது ஒரு கூட்டத்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்க முடியாத கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதுல கூட ஜனங்கள் பின்னாடி போய்விட்டது, went back. இன்றைக்கு யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, வேதனையான காரியங்கள் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நிறைய ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம், ஒரு தலைவர் நல்ல குவாலிட்டியா இருப்பாரு, அவர் கூட இருக்கிறவர்களே, அவர் கூட இருக்கிற அந்த ஆட்களை, உடன் வேலை ஆட்களை அவர் குவாலிட்டியா நடத்த மாட்டா. சபை பாஸ்டர் குவாலிட்டியா இருப்பா, சபையில இருக்கிற விசுவாசிங்க குவாலிட்டியா இருக்க மாட்டாங்க. வேதனையானது. பேருக்கு சொல்லுவாங்க 50 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க என்று பேருக்கு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் குவாண்டிட்டியை பார்க்கிற தேவன் அல்ல. 300 பேர் வைத்து பெரிய ஜெயங்கள் 32,000 பேர் போனார்கள். 32,000 பேர் அவர் சைனிக்கில் போனார்கள். பெரிய 300 பேர் வைத்து வெற்றியை கொடுத்தார். காரணம் என்ன? தகுதி உள்ளவர்கள், குவாலிட்டியானவர்கள். இன்றைக்கு நிறைய ஜனங்க பார்க்கிறோம், எங்க சபை மெகா சபை எத்தனை பேர் பயப்படாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தரமானவர்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. எனக்கு தெரியும் அன்பானவர்களே, நம்முடைய கோலார் தங்க வயலில் கூட சில சபைகளை நான் பார்த்திருக்கிற தரத்துல உயர்ந்தவர்களா இருக்கிறார்கள், தரத்துல உயர்ந்தவர்களா இருக்கிறார்கள்.
There are become a strong in the quality, not in the quantity. தரத்துல உயர்ந்தவரா இருக்கிற எண்ணிக்கையில இல்ல, தரத்துல உயர்ந்தவர்களா இருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஊழியம் செய்த, கொஞ்ச காலம் ஊழியம் செய்தாலோ அதுல தரமான ஊழியத்தை செய்யும் போதோ தேவன் கிருபை பாராட்ட வல்லவரா இருக்கிறார். வேதத்தில் நமக்கு தெரியும், காலையிலிருந்து சாயந்தரம் ஊழியம் செய்தவனுக்கு ஒரே கூலி, மத்தியானம் வந்து ஊழியம் செய்து வேலை செய்தவனுக்கு ஒரே கூலி பைபிள்ல வசனம் சொல்லப்படுகிறது. நாம் யோசித்து அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். எப்படி செய்தாலும் தரமானவர்களை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. 10 பேர் இருக்கிறார்களா, 10 பேரை தரமானவர்களாக வளருங்க. தரமான விசுவாசியா இருக்க ஒப்பு கொடுங்க. 100 பேரை வைத்து 90 பேர் பின்னாடி போகிறதோ, உலகத்துக்கு போகிறதோ, நரகத்துக்கு போகிறதுமா இருந்தா எப்படி ஒரு துக்கம் அன்பானவர்கள் அந்த காரியம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய தேவன் தரமான தேவன். He is a God of quality. Hallelujah. பரவாயில்லங்க, மெகா சர்ச் அவ்வளோ அப்படி பரவாயில்ல, முக்கியம் இல்லை. மெகா சர்ச்னு சொல்லி நரகத்துக்கு போகிறதை காட்சியிலும் நம்ம கொஞ்சம் பேர் வைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு போலாமே. ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியங்கள் தரமா இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் தரமா இருக்க வேண்டும், நம்மளோட கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் தரமா இருக்க வேண்டும். அந்த ஊழியரை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து, அந்த நடத்துகிற ஊழியர்களுக்கு அது பேர்களை கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது அன்பானவர்களே. இந்த மாலை வேளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், He is a God of quality. அவர் தரமான தேவன், அவர் தரமான தேவன், அவர் தரமான தேவனா இருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நான் நிறைவுக்குள் ஆக்குறேன் அன்பானவர். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு பொண்ணுன்னு சொன்னா நிறைய அந்த பொண்ணு, அந்த கோல்டு பத்தி சொன்னா அதை குறித்து ஆசை இல்லாதவர்கள், தாகம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை அன்பானவர்களே. இந்த கோல்டுல கூட ரெண்டு குணங்கள் இருக்குது. ஒன்று தரமான கோல்டு இருக்கிறது, ஒன்று சாதாரணமான கோல்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. There are 2 types of gold. One is a 24 karat of gold, other one is a 22 karat of gold. தரமானது என்னது? நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், 916 தரம். அது அந்த நம்பர் வந்தாவே தரமானது, வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் கொஞ்சம் கலப்படமான இருக்கிறது, அதுவும் கோல்டுன்னு தான் சொல்றாங்க. நம்ம யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் தரமான தேவன். ஆண்டவர் இடத்துல கேட்போம், பிரசங்கிக்கிற எனக்கு கூட ஒரு ஆசை, ஆண்டவரே நல்ல ஒரு ஊழியத்தை, பெரிய ஊழியத்தை செய்கிறது காட்சியிலும் தரமான ஊழியத்தை செய்ய, தரமான விசுவாசிகளை வளர்க்க, தரமான ஊழியர்களை வளர்க்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்கும் போதோ நிச்சயமாய் தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றியப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தரமானவரப்பா. ஆண்டவரே நீங்க குவாலிட்டியான தேவனப்பா. ஆண்டவரே நீங்க குவாலிட்டியான தேவன். ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்கள் தரமா இருக்கட்டும், எங்களுடைய குடும்பங்கள் தரமா இருக்கட்டும், எங்களுடைய விசுவாசிகள் தரமா இருக்கட்டும். ஆண்டவர் அங்கே இங்கே ஓடுகிற விசுவாசிகள் அல்ல, தரமான விசுவாசிகளை நீங்க தரப்போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தரமான ஊழியர்களாக மாற்ற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்ப இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருத்தரோடும் வசனம் இடைப்படட்டும். ஆண்டவரை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், அபிஷேகங்களை கொண்டு வரட்டும். ஆண்டவரை இந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல்ல இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. காட்